ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்க்யூ கால் ஒண்ணு வந்திருந்தது. வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாம்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா, அவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீட்டுக்குள்ள தான் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ரொம்ப நேரம் தேடினோம். ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு வந்து மேல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா கண்டுபிடிச்சும் அந்த பாம்ப ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னன்னா பார்த்தீங்கன்னா, அது ஓட்டு வீடு, ஹைட் அதிகம். நம்ம உள்ளேருந்து ரெஸ்க்யூ பண்ண முடியாதுன்றதுக்காக என்னென்னோ ட்ரை பண்ணி கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த பாம்ப வந்து சேஃபா ரெஸ்க்யூ பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இந்தியன் ஸ்பெக்டிகல் கோப்ரா. தமிழ்ல பார்த்தீங்கன்னா, நல்ல பாம்பு, நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தா ஒரு வெனமஸ் ஸ்னேக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓட்டு வீட்டுங்கள பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, பாம்புங்க வராம இருக்கிறத தடுக்கவே முடியாது. என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டு வீட்டுங்கள பொறுத்தவரையும் பார்த்தா நெறைய எலி இருக்கும். அந்த எலிங்கள சாப்பிட தான் பார்த்தீங்கன்னா, இந்த பாம்புங்க எல்லாமே வரும். நீங்க எலிய அவாய்ட் பண்ணிட்டாலே போதும். உங்க வீட்டுக்குள்ள எந்த பாம்பு, பூச்சி எதுவுமே வராது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்ப தான் நம்ம அங்க ரெஸ்க்யூ பண்ணோங்க பாருங்களேன். எவ்வளோ கியூட்டா, எவ்வளோ அழகா இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. எதுக்கு பாம்புங்கள நீங்க காப்பாத்துறீங்க? பாம்புங்கள அடிச்சு கொன்னுடலாம்ல. அது என்ன எல்லா உயிர் கொல்லுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேள்வி கேட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பாம்பும் உங்கள வந்து தேடி வந்து கடிக்காது. உணவுச் சங்கிலியில பாம்புங்க முக்கியமான இடத்துல இருக்கு. இந்த பாம்புங்கலாம் இல்லாம போயிடுச்சுன்னா, நெறைய எலிங்க, தவளைங்க பிரச்சனையாயிடும். எலிங்க, தவளைங்க எங்க பிரச்சனையாகுதோ, விவசாயிங்களுக்கு ரொம்ப நஷ்டமாயிடும். எலிங்களால தவளைங்க நெறைய பார்த்தீங்கன்னா, நெறைய டிசீஸ் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இந்த எலிங்க நெறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுனா நெறைய டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம பாம்புங்களோட விஷத்துலருந்து தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து விஷமுறிவு மருந்து ரெடி பண்றாங்க. முள்ளால எடுக்கிற மாரி தான் பாம்போட விஷத்துலருந்து தான் பார்த்தீங்கன்னா, பாம்போட விஷமுறிவு மருந்து